திருப்பதி லட்டு தொடர்பான தனது பேச்சுக்கு பவன் கல்யாணிடம் நடிகர் கார்த்தி மன்னிப்பு கேட்டுள்ளார். மேலும் பெருமாளின் பக்தனாக பண்பாட்டின் மீது எப்போதும் தான் பிடிப்புடனேயே இருப்பதாகவும் எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டார். மெய்யழகன் படத்தின் தெலுங்கு ப்ரமோஷன் நிகழ்ச்சி ஹைதராபாத்தில் நடைபெற்றது. இதற்காக நடிகர் கார்த்தி, இயக்குநர் பிரேம்குமார் உள்பட படக்குழுவினர் இதில் பங்கேற்றனர். அப்போது தொகுப்பாளர் கார்த்தியிடம் உங்களுக்கு லட்டு வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு கார்த்தி லட்டு குறித்து பேச வேண்டாம் என்றும் அது உணர்வு பூர்வமான விவகாரம் என்றும் இருந்தாலும் தமக்கு வேண்டும் என சிரித்தவாறே கூறினார். இந்நிலையில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் லட்டு தயாரிக்க பயன்படுத்தும் நெய்யில் விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்டதற்கு பரிகாரமாக நடிகரும் ஆந்திர துணை முதல்வருமான பவன் கல்யாண் விஜயவாடாவில் உள்ள கனகதுர்கா கோவிலில் 11 நாள் விரதத்தை மேற்கொண்டுள்ளார். அப்போது பத்திரிகையாளர்களிடம் பேசிய அவர், சினிமா நிகழ்வில் லட்டுவை கிண்டலடிப்பீர்களா என்றும் சனாதனத்தை நம்பும் மக்களின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் எனவும் தனது கண்டனத்தை பதிவு செய்தார். இதனால் இந்த விவகாரம் சமூக வலைதளங்களில் பேசுபொருளானது. மேலும் இந்த சர்ச்சையால் மெய்யழகன் படத்தின் ஆந்திர வெளியீட்டில் சிக்கல் வரலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதற்குள் நடிகர் கார்த்தி எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் தான் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருந்தால் அதற்காக பவன் கல்யாணிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாகவும், பெருமாளின் பக்தனாக பண்பாட்டின் மீது எப்போதும் பிடிப்புடனேயே இருப்பதாகவும் கூறி சர்ச்சையை முடிவுக்கு கொண்டு வந்தார்.